நேர்களே, பெஞ்சல் புயல் தொடர்பாக பல்வேறு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை சத்தியம் தொலைக்காட்சி வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பெஞ்சல் புயல் தற்பொழுது எங்கே இருக்கிறது, எப்பொழுது கரையை கடக்கும், எங்கே கரையை கடக்கும் போன்ற கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் பிரவீன்குமார் நம்மோடு இருந்திருக்கிறார். பிரவீன்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ரிதி வணக்கம். பெஞ்சல் புயல் தற்போது எப்போது கரை கடக்கும், அது கரை கடக்கும் போது காற்றினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதுதான் அனைவருடைய கேள்வியாக இருக்கிறது. நேற்று இரவு முதலே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் கடுமையான மழை பொழிவு என்பது இடைவிடாமல் பெய்து கொண்டு வருகிறது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நொடிக்கு நொடி இந்த மழை தொடர்பாகவும் புயல் தொடர்பாகவும் தகவல்களை நேயர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முக்கிய காரணம் என்பது மக்களை விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தகவலை உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். மக்களை பீதி அடைய செய்யவோ, அச்சம் அடைய செய்யவோ, பதட்டம் அடைய செய்யவோ இந்த செய்தி வெளியிடுவதற்கான நோக்கம் கிடையாது. மக்களை விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக நொடிக்கு நொடி துல்லியமான தகவல்கள், வானிலை தொடர்பான துல்லிய தகவல்களை நாம் உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த அமைப்பு என்பது மழை தொடர்பான, அதாவது சத்தியம் தொலைக்காட்சியினுடைய மழை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தகவல்களை நாம் நேயர்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்போது அந்த பெஞ்சல் புயல் எங்கே இருக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த லைவ் மேப் மூலமா பார்க்கலாம். இந்த பெஞ்சல் புயலான கிட்டத்தட்ட கரையை நோக்கி மிக நெருக்கமாக வந்திருக்குது அப்படிங்கறத இந்த மேப் மூலமா நம்ம பார்த்தா நமக்கே தெரியும். இதுதான் பெஞ்சல் புயலுடைய மைய பகுதி, கண் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பெஞ்சல் புயலுடைய கண் பகுதி இதுதான். இது சரியாக சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசையில சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, மையம் கொண்டிருக்கு. அது கரையை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகின்றது. அதே போன்று புதுவையிலிருந்து தென்கிழக்கு இந்த பெஞ்சல் புயலானது கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ இதோடைய நகர்தல் வேகத்தை பொறுத்தும் அதோடைய வீரியத்தை பொறுத்தும் இந்த புயலுடைய தாக்கம், காற்றுடைய வேகம், மழைப்பொழி இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. சரி, இப்ப இந்த பெஞ்சல் புயலுடைய அமைப்பு பத்தி நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அது தொடக்கத்திலிருந்தே ஒரு குழப்பமான ஒரு சூழலை ஏற்படுத்திய புயல் அப்படின்னு தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவிச்சிருந்தார். ஏன்னா முதல்ல புயல் உருவாகும் அப்படின்னாங்க, உருவாகாதுன்னாங்க. ஆழ்ந்த காற்று தாழ்மண்டல அமைப்பு கரையை கடக்குனாங்க, தாழ்வு பகுதியாக வலுவிழந்து கரையை கடக்குனாங்க. அதற்கு பிறகு புயலாக உருவாகி இருக்கு. இந்த புயல் முழுக்க முழுக்க சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் முதற்கட்டமாக குறி வைத்திருப்பதாக நேற்று முதலே நாம துல்லிய தகவல்களை வழங்கி கொண்டிருக்கோம். அந்த வகையில இந்த பெஞ்சல் புயலுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு புயல் வங்கக்கடல் உருவாகி இருக்கு அப்படின்னா அது அரேபிய உயரழுத்தம் அல்லது பசிபிக் உயரழுத்தம் ஆகிய 2 உயரழுத்தங்களால் ஈர்க்கப்பட்டு அதோடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அரேபிய உயரழுத்தம், பசிபிக் உயரழுத்தத்தை பொறுத்துதான் அந்த புயலுடைய நகர்தல் அப்படின்றது அந்த மழை காற்றுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பெஞ்சல் புயலுடைய தாக்கம் என்பது எப்படி இருக்கு அப்படின்னா அதோடைய அரேபிய உயரழுத்தம் காரணமாக தான் இந்த பெஞ்சல் புயலுடைய தாக்கத்தால் ஈர்க்கப்பட்டு மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி இது நகர்ந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பெஞ்சல் புயலுடைய நகர்தல் வேகம் நம்ம பார்க்கலாம். இந்த பெஞ்சல் புயலானது இப்போ மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இது நேற்றைய தினத்துல இந்த புயலுடைய நகர்தல் வேகம் அப்படிங்கிறது 13 கிலோமீட்டராக சற்று அதிகரித்து இருந்தது. ஆனா இப்போது நேரம் செல்ல செல்ல 7 கிலோமீட்டர் வேகத்துல இந்த பெஞ்சல் புயலானது கரையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெஞ்சல் புயல் நேற்றைய கணிப்பின்படி இது சரியாக இன்று பிற்பகலுக்கு பிறகு கரையை கடக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த நிலவர தகவல்கள் அப்படிங்கிறது வேறு மாதிரியாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது நேற்றைய கூற்றுப்படி இன்று பிற்பகலுக்கு பிறகு இது கரையை கடக்கும் நாங்க. ஆனா இந்த லைவ் மேப்பை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது கரையை கடக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது காலதாமதம் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி அளவு கூட ஆகலாம். 7 மணிக்கு பிறகு கூட அது அந்த புயலுடைய கண் பகுதி கரையை கடக்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் இன்னொரு தகவல், அதாவது பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த மாதிரி தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அப்ப 2:30 மணிக்கு மேல புயல் கரை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட நிலையில புயல் கரை கடக்கக்கூடிய நிகழ்வு என்பது தாமதமாகலாம். ஒரு 7 மணி அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த புயல் கரை கடக்கக்கூடிய நிகழ்வு நடக்கலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் கரையை கடக்கும் போது மழை பொழிவு எங்கு இருக்கும், காற்றின் வேகம் எங்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோடைய கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு, அந்த கரையை துல்லியமாக எங்க கடக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இதனால எக்ஸாக்டான பாயிண்ட் அப்படிங்கிறது இன்னும் நெருக்கத்துல வரும்போது அது தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த புயல் புதுச்சேரிக்கும் புதுச்சேரிக்கும் இடையே இந்த பெஞ்சல் புயலானது கரையை கடக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னை இங்க இருக்கு, புதுச்சேரி இங்க இருக்கு. இந்த சென்னைக்கு புதுச்சேரிக்கும் இடையே இது கரையை கடக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் சரியாக இது மாமல்லபுரம், மரக்காணம்,
அதே போல் இந்த மரக்காணம், மாமல்லபுரம், காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு இடையே இது கரையை கடக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கரையை கடக்கும் போது அதனுடைய வேகம் என்பது அப்படியே தொடருமா அல்லது மாறுபடுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. பொதுவா இந்த புயல் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் வேகத்துல கரையை கடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதே சமயத்துல இது கரையை நெருங்கும் போது அதனுடைய வேகம் என்பது மாறுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதோட ஸ்பீட் அப்படிங்கிறது இப்போ 7 கிலோமீட்டரா இருக்கிறது. கரையை நெருங்குறதுங்க 5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு நிலையை அது அடையலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பெஞ்சல் புயலானது கரையை நெருங்கும் போது சற்று அது அங்கேயே நிலைத்து நிற்கும். சிறிது நேரம் அது அங்கேயே இருந்துட்டு மிக மெதுவாக கரையை நோக்கி நகரும் அப்படின்றாங்க. இதனாலதான் ஏற்கனவே வானிலை ஆய்வு அறிவித்தபடி அதனுடைய நகர்தல், அந்த புயல் கரையை கடக்கக்கூடிய அந்த நேரம் என்பது மாறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பெஞ்சல் புயலானது கரையை நோக்கி நகரக்கூடிய ஸ்பீட் அப்படிங்கிறது 7 கிலோமீட்டரா இருக்குல்லே. இப்போ இது நேரம் செல்ல செல்ல அதோடைய வேகம் என்பது 2 கிலோமீட்டராக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அது நகர்தல் வேகம் குறைய குறைய என்ன ஆகும்னா அது புயல் கரையை கடக்கக்கூடிய நேரமும் தாமதமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த பெஞ்சல் புயலானது ஏற்கனவே கணித்தபடி 2:30 மணிக்கு மேல கூட ஆகலாம், ஒரு 7 மணி அளவில் கூட அது கரையை கடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரையை கடக்கக்கூடிய அந்த சமயத்தில் மழை பொழிவு என்பது மிக அதிகமாக இருக்கும். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இப்ப இந்த புயல் கரையை கடக்க தாமதமாகும் சொல்றீங்க, அதே சமயத்துல கரையை நெருங்கும் போது 2 கிலோமீட்டர் வேகத்துலதான் அது கரையை கடக்கும், 2 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறது அது தூரம் குறையும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அதனுடைய மழை, காற்று, புயலுடைய தாக்கம் என்பது அப்படியேதான் இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது.